இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். கைகளிலும் கால்களிலும் நரம்புகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் ஆணியில் அடிக்கப்படும் பொழுது அந்த வலிகளையும் வேதனைகளையும் நாம் வார்த்தையால் விவரிக்க முடியாது. அவ்வளவு துன்பமும் துயரமும் நிறைந்திருக்கும். இயேசுனுடைய உடலை அந்த 3 ஆணிகள் தான் தாங்கி இருக்கிறது. ஆனால் இந்த நிலையிலும் இயேசுக்குரிய வார்த்தைகள் நம்மளால் யூகிக்க கூட முடியாது. ஆண்டவரே, இவர்களை மன்னியும். இவ்வளவுதான். இவர்களை மன்னியும் என்பது தான். நம்ம உண்மையாகவே ஒரு சராசரி மனிதனாக இருக்கக்கூடிய நாம் யாராக இருந்தாலும் இவ்வளவு இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டு நம்மளை நெருக்கடிக்கு உள்ளாக்கிய மனிதர்களை நாம் எளிமையாக மன்னிச்சிடலாம் அப்படின்னா அது முடியவே முடியாது. ஆனால் இயேசு அதை செய்தார். அதனால தான் இயேசு நமக்கும் அதைத்தான் சொல்கிறார். தவக்காலத்தில் அவர் ஒரு முன்மாதிரியாக கொண்டு நமக்கும் இது போன்ற இன்னல்களை ஏற்படுத்திய மனிதர்கள் நம்மோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் நம்ம இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அவருடைய வார்த்தையை பின்பற்றி நமக்கும் தீங்கிழைத்தவர்களை, நெருக்கடிக்கு உள்ளாக்கியவர்களை மன்னித்து இயேசுவை போன்று அவர்களை கடவுள் மன்னிக்கவும் அவர்களுக்காக வேண்டுவோம் இந்த தவக்காலத்தில்.